வணக்கம். பீகார் தேர்தலில் பாஜக பெரிய வெற்றி. அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டில் மாநில தலைவர் பதவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணாமலைக்கு மாநில தலைவர் பதவியை திரும்ப கொடுக்கணும். நயினா நாகேந்திரன் சரியாக செயல்படலை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது சரியாக செயல்படுறாங்க தாண்டி அண்ணாமலைக்கு இணையாக அவனால் செயல்பட முடியல. அண்ணாமலை திரும்பவும் மாநில தலைவராக தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது. அப்படி வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர்னால் நிறைய கட்சியில் இருக்க சீனியர்கள் பாதிக்கப்படுவாங்க. அதனால் நீங்கள் யாருமே அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நயினா நாகேந்திரன்லேருந்து கட்சியில் இருக்க சீனியர்கள் முதற்கொண்டு அவங்களுக்கு தெரிஞ்ச பாஜக மேல் இடத்துல அவங்களும் அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கும் அமித்ஷாவுக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை. ஆனால் அண்ணாமலைக்கும் பிரதமர் மோடிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அமித்ஷா மற்றவங்க சொல்கிறத கேட்குறாங்களே தவிர மற்றபடி அண்ணாமலைக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறது அமித்ஷாவுக்கு நல்லாவே தெரியுது. எடப்பாடி பழனிசாமி ஒரு காரணகர்த்தா வச்சுட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்னார், எடப்பாடி பழனிசாமியோட செல்வாக்கை சரிக்கிற மாதிரி அண்ணாமலை செயல்படுறாரு. கொங்கு பகுதியில் செல்வாக்கு எடப்பாடியை விட அண்ணாமலைக்கு அதிகமாக இருக்குது. நாளைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அது இடைஞ்சலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அதனால் அண்ணாமலை பதவியை விட்டு தூக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அமித்ஷா காரணம் சொன்னாலும் எடப்பாடி சொல்கிறத அமித்ஷா கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு கூட்டணி கட்சி, அவங்க கட்சி உட்கட்சி பிரச்சனைக்குள்ளே நம்ம தலையிட மாட்டோம்னு சொல்லியாச்சு. சொன்ன பிறகு அமித்ஷா என்ன சொல்லியிருக்கணும், எங்கள் உட்கட்சி பிரச்சனையில் நீங்கள் தலையிடக்கூடாது. அண்ணாமலையை தூக்க சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? கூட்டணி கட்சிக்குள்ளே கூட்டணி விவாதத்தை மட்டும் தொகுதி பங்கீட மட்டும் நீங்கள் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுத்து சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமியை திருப்திப்படுத்துறதுக்காக நாங்கள் அண்ணாமலையை தூக்கணும் அப்படின்னு அமித்ஷா சொன்னாலும், ஆனால் அதில் ஒரு உள்நோக்கம் அமித்ஷாவுக்கு அண்ணாமலையோட வளர்ச்சி மேலே பொறாமை இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான காரணம். இப்போ நயினா நாகேந்திரனா எடப்பாடி பழனிசாமி ஆதரவோடு போட்டாச்சு. அவர் பாஜகவோட பி டீம் போல தான் செயல்படுறாரு. அதிமுகவோட பி டீம் போல தான் அவர் செயல்படுறாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதான் கேட்குறாரு. இப்போ அண்ணாமலைக்கு திரும்பவும் மாநில தலைவர் பதவி கொடுங்க. பீகாரில் எப்படி நம்ம வெற்றி பெற்றோமோ அதே போல் தமிழ்நாட்டிலையும் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அண்ணாமலை போன்ற தலைவர்களால தான் முடியும், சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை பாஜகவில் தான் இருக்கிறார், ஆனால் விலகி இருக்கிறார். அதுவே பார்த்திங்கன்னா பாஜகவில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். இதில் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நயினா நாகேந்திரன் செயல்பாடுகள் குற்றம் சொல்ல முடியாது. நயினா நாகேந்திரனால என்ன முடியுமோ அதை செய்கிறாரு. செய்தியாளர் சந்திக்கல கேட்குற கேள்விக்கு அவர் சொல்கிற பதில்களுக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு ஈர்ப்பே இல்லை. இதே அண்ணாமலைகிட்ட இதே போல் கேள்விகளை கேட்டிருந்தால் அண்ணாமலை பல விஷயங்களை பேசியிருப்பார், பல கருத்துக்களை சொல்லியிருப்பார். ஆனால் அண்ணாமலைக்கு பார்த்திங்கன்னா கட்சியில் இருக்க சீனியர்கள் எல்லாமே மடக்க பார்க்குறாங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூர் வந்திருந்தார் பாராட்டு விழா. அவருக்கு அந்த பாராட்டு விழாவில் அண்ணாமலை கண்டிப்பாக கூப்பிட்டுங்கன்னு சொல்லியிருந்தார். அண்ணாமலையும் வந்திருந்தார். அண்ணாமலையும் பின்னா சிபி ராதாகிருஷ்ணனுக்கு அண்ணாமலையோட செல்வாக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். ஆனால் எல்லாத்துக்கும் என்ன பயம் அப்படின்னம்னா, இப்போ பாஜகக்காரங்க கட்சி ஆலோசனை கூட்டம் இல்லை மீட்டிங்கு இதெல்லாம் போட்டாங்க அப்படின்னா அங்கே அண்ணாமலை அண்ணாமலைக்கு வர்ற கைத்தட்டல் ஆரவாரம் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பொறாமையாக இருக்குது. இவ்வளோ பெரிய வளர்ச்சியை அவர் சாதாரணமாக கொடுக்கல. மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறார், மக்களை போய் சந்திச்சிருக்கிறார். பாஜக அப்படின்னு ஒரு கட்சி சும்மா ஒரு ஸ்டேஜ் போட்டு மேடையில் போய் தாமரையை நான் தமிழ்நாட்டில் மலர வைப்பேன், மலர்ந்தே தீரும் அப்படின்லாம் பேசலை. அவர் மலர்றதுக்கு வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை எடுத்தார். அந்த முயற்சி நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை கொடுத்துச்சு. பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க. அந்த கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 18.5% ஏற்கனவே பார்த்திங்கன்னா அதிமுக மிகப்பெரிய இயக்கம், 2.5 கோடி தொண்டர்கள் உள்ள இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயக்கமே 20% ஓட்டுகளை தான் வாங்கியிருந்தது. அதுக்கு இணையாக கொஞ்சம் கொண்டு நிப்பாட்டினாங்க. இதை வச்சு தான் நாடாளுமன்ற தேர்தலில் பேசப்பட்ட இந்த வாக்கு சதவீதத்தை வச்சு தான் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிகிட்ட தொகுதி பங்கீடு சம்மந்தமாக பேசுகிறாங்க. பாண்டிய கூட அதை தான் பேசுகிறாரு. அது மேலே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட எங்களுக்கு 60லேருந்து 80, 100 தொகுதிகளை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்குற காரணம் அண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் அமைச்ச ஒரு கூட்டணி. நாங்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக நோட்டா கீழே கட்சி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ அப்படி கிடையாது. நாங்கள் இப்போ வளர்ந்துருக்குறோம், ரொம்ப வளர்ந்துருக்குறோம், உங்களுக்கு இணையாக வளர்ந்துருக்குறோம். அதனால் நீங்கள் எங்களுக்கு ஒரு 80லேருந்து ஒரு 100 சீட்டாவது கொடுத்தாகணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சது அண்ணாமலை தான். இதை யாருமே மறுக்க முடியாது. இப்போ இருக்கிற கட்சி தலைவர்கள், சீனியர்கள் எல்லாமே மறுக்கவே முடியாது. ஏன்னா சமீபத்தில் கூட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சியில் நடத்துனாங்க. அந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலையை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நடத்துனாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை வந்தார்னா அண்ணாமலை தான் அங்கே பேசப்படுவார்.
அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் நம்ம பேசப்பட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் கூட அவங்களுக்கு இருக்குது. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அண்ணாமலையை வந்து மேலிடத்துல புகாரை சொல்லி 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 வச்சுருக்காங்க. அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனருக்கு அந்த வீடியோ எடுத்து போட்டு மன்னிப்பு கேட்ட வீடியோவை எடுத்து அண்ணாமலை தரப்பு தான் வந்து வெளியிட்டது அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை மேலே கோவம். அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது அவங்கெல்லாம் டெல்லியிலேருந்து சென்னை வந்தாங்களும் சரி, கோயம்புத்தூர் வந்தாலும் சரி, அங்கே போய் வரவேற்பு கொடுக்கறதுக்கு அண்ணாமலை போகலை அப்படிங்கிற ஒரு கடுப்பு. இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு எல்லையில் வந்து அவங்க பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து அண்ணாமலை ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு, அவர் வந்து விவசாயம் பண்ண போகிறேங்கிறாரு, என்ன பண்ணுறாரு, அங்கே போயிட்டு அயன்மேன் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. இப்படி இப்போ அரசியலில் பெருசாக இருந்து ஒதுங்கி போகிறாரு. ஆனால் அண்ணாமலைக்காக ஒரு அன்பு இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஓடுது, எல்லாமே நடக்குது. என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை மாற்றங்கள் எல்லாமே நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. பிரதமர் மோடி மட்டுமே அண்ணாமலை ஆதரிக்கிறார். அவர் போல் ஒரு தலைவர்கள் வந்து கண்டிப்பாக வேணும், தேசிய அளவில் வேணும். தமிழகத்து அளவில் கூட இல்லைனாலும் தேசிய அளவில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பாஜக அண்ணாமலை தலைமையில் இருந்துச்சுன்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கதறிக்கிட்டு இருந்திருக்கணும். பீகாரில் ஜெயிச்சிருக்கிறோம். இது மாதிரி சூழ்நிலையில் அண்ணாமலை இருந்திருந்தால் இன்றைக்கி கதற விட்டுருப்பார். மீடியாக்கள் எல்லாமே அண்ணாமலை பேச்சை வந்து உன்னிப்பாக கவனிச்சிருப்பாங்க. டெய்லி அண்ணாமலைக்காக நிறைய ஓடி போய் பேசியிருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நிறையா இருந்திருக்கும். ஆனால் அண்ணாமலை இல்லாத பாஜக இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருக்குது. அண்ணாமலை அப்படியே வந்து ஓரங்கட்டணும் அப்படிங்கிற முடிவில் தான் தமிழக பாஜகவில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை அரசியலை விட்டு வெளியே போயிடுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலை விட்டு வெளியே போக முடியாது. அவர் இப்போ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு அப்படின்னாலும் அவருக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனால் அவர் வந்து பிரதமர் மோடியை வந்து ரொம்பவும் மதிக்கிறாரு. அவருக்கு எதிராக வந்து செயல்பட முடியாது. ஆனால் அவருக்கு தொந்தரவு கொடுக்காத அளவுக்கு ஒரு கட்சியை வந்து தமிழ்நாட்டில் அவரால் உருவாக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கண்டிப்பாக இவர் உருவாக்குனார் அப்படின்னா அண்ணாமலைக்கு ஆதரவு பெருகும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியுது. பாஜகவோட வாக்கு சதவீதம் சுத்தமாக காலியாகிடும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஆனால் அண்ணாமலை மனசில் வந்து கட்சி பேர் முதற்கொண்டு எல்லாமே லிஸ்ட்டில் முதற்கொண்டு எல்லாமே வந்திருக்குது. ஜனநாயக பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு ஒரு கட்சி பேரை தமிழ்நாட்டில் உருவாக்குறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னோட்டமாக தான் அண்ணாமலையோட அன்பு இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் வந்து இருக்குது. அதுக்கு வந்து மாநில தலைவர் முதற்கொண்டு எல்லாம் நியமனம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயக பாரதிய ஜனதா கட்சிக்காக இந்த வேலை நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ணாமலை இப்படி ஒரு கட்சியை தனியாக ஆரம்பித்தா நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் எல்லாத்துக்குமே இருக்குது. அதுவும் இல்லாமல் குறிப்பாக பார்த்திங்கன்னா அண்ணாமலை குறித்து கொடுத்த 80 தொகுதிகளில் வந்து மிக முக்கியமாக வந்து நாடாளுமன்ற தேர்தலில் உள்ளடங்கிய ஒரு சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி வாய்ப்புகள் பெற்ற பாஜக நிறைய இடங்கள் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளி 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை மயிரிழையில் தவற விட்டுருக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள தொகுதிகள் எல்லாமே நீங்கள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேளுங்கன்னு சொல்லி அண்ணாமலை கொடுத்த லிஸ்ட்டை வச்சு தான் அமித்ஷா இப்போ கூட எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலை இல்லாத பாஜக, அண்ணாமலை இல்லாத அதிமுக பாஜக கூட்டணி பெருசாக வெற்றி பெறுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அண்ணாமலையும் ஒரு அளவுக்கு இறங்கி வந்து தான் பேசினார். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவோன்னு சொன்னார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை பேச்சை நம்புறதுக்கு தயாராகவே இல்லை. ஆனால் அண்ணாமலை நம்பின ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களை கைவிட்டுறதுக்கும் அவர் தயாராக இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா ஜனநாயக பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிப்பார். விஜய், ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் இவங்க தலைமையில் இந்த கூட்டணி உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் தலைமையில் கூட ஜனநாயக பாரதிய ஜனதா கட்சியை ஆரம்பித்து செயல்படுத்துறது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பாஜக ஒரு எல்லை வரைக்கும் பார்ப்பார். பாஜக திரும்பவும் அண்ணாமலைக்கான முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் தனி கட்சி ஆரம்பிக்கிறதுல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஆதரவாளர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நயினா நாகேந்திரன் எங்கே போட்டி போடுவார் அப்படின்னு அவர் வந்து மாநில தலைவர் எங்கே போட்டி போட்டாலுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு இது இருக்கணும். ஆனால் அவர் வந்து ஏற்கனவே போட்டி போட்ட தொகுதியில் கூட இப்போ போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை திருநெல்வேலியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவருடைய அங்கே அதிமுக போட்டி போட்டிருக்கக்கூடிய தொகுதி, அந்த தொகுதியை கடந்த முறை வந்து நயினா நாகேந்திரனுக்கு கூட்டணி கட்சி சார்பாக கொடுத்துட்டீங்க, இந்த முறை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதிமுகவினர் வந்து ஏற்கனவே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நயினா நாகேந்திரன் போட்டி போட்ட சட்டமன்ற தொகுதி வருதில்ல, மானூர் பகுதி, இதில் வந்து 40,000 வாக்குகள் வந்து திமுகவுக்கு கூடுதலாகவே கிடச்சிது. அப்படி கூடுதலாக கிடச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுக அங்கே செல்வாக்காயிருச்சுன்னு அர்த்தம். அப்போது அதிமுகவும் சரி பாஜகவும் சரி சரியாக செயல்படலை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அந்த தொகுதியில் நயினா நாகேந்திரன் நின்றார் அப்படின்னா
கண்டிப்பாக வந்து வெற்றிங்கிறது சந்தேகம்தான். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, அந்த இதில் வந்து முன்னாள் அமைச்சர் ஆவுடையப்பன் மகன் அந்த தொகுதியை குறி வச்சு களத்தில் இறங்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வேலை பார்க்குறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நயினா நாகேந்திரனுக்கு அங்கே வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் தொகுதி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை மட்டும் மாநில தலைவராக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நயினா நாகேந்திரனுக்கே நடந்திருக்காது. நயினா நாகேந்திரனை வெற்றி பெற வைக்கிறதுக்கான முயற்சி அவர் எடுத்திருப்பார், செஞ்சிருப்பார், பிரச்சாரம் பண்ணியிருப்பார். அதனால் கண்டிப்பாக வந்து அண்ணாமலை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பாஜகக்குள்ளே நீங்கள் இன்னுமே கொண்டு வரல அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து அண்ணாமலை ஜனநாயக பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறாரு. ஆரம்பிக்கட்டும், வாழ்த்துக்கள். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அண்ணாமலை ஆதரவாளர் பெரிய அளவில் ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.